அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். என்னடா இந்த பதிவில் வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆடி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதங்க. நம்ம வீட்டில் எப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறோமோ, ஒரு திருமண நாளை கொண்டாடுறோமோ, அவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் முழுக்குமே அப்படி தான் இருக்கும். ஆடி மாதம் நமக்கு எவ்வளோ விசேஷம் இருக்குது தெரியுங்களா? ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலக்ஷ்மி விரதம், ஆடி வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடிக்கிழமையில் வர வெள்ளி எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளி. நம்ம அம்பாளை மனசார வேண்டி அம்பாள் வீட்டுக்கு வரணும், அம்பாளோட அருள் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பூஜை மட்டும் மறக்கவே கூடாது. அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை பூஜை நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. முழுக்க முழுக்க அம்பாலையே நினச்சி நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்ம குறையெல்லாம் தீர்த்து நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நமக்கு 17/7/2026 வருது. அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வருது. தலை வெள்ளி. கண்டிப்பாக நமக்கு இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸ்ட்ரா கிழமையாக வருது. அம்பாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே ஆடி மாதம் வர்றதுனால அம்பாள் நம்ம முதல் நாள் ஆடி வெள்ளி அன்னையிலேருந்தே நம்ம வழிபட்டு அம்பாளோட அருளை பரிபூர்ணமாக பெறலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரமே பார்த்திங்கன்னா தழுகை போடுறது, தழுகுனா வீட்டில் அம்பாளை கூப்பிடுறது. ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 100% பேர் கூழ் ஊற்றுற பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை கூட சில பேரெல்லாம் கூழ் ஊற்றுறத ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார் அந்த மாதிரி வச்சு அம்மனுக்கு படையல் போட்டு அந்த மாதிரி வழிபடுற பழக்கம் இருக்கும். ஸோ யாருக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அந்த முறைப்படி நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி அம்பாளை வழிபடணும், அம்பாள் இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் முழுசும் அம்பாளை வழிபட்டு அம்பாளோட அருள் பெறணுன்னா நீங்கள் ஆடி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமையாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கலசம் வச்சு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே அந்த கலசத்தில் வழிபட்டு அதை நிறுத்தி வச்சு இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் வழிபட்டு உங்கள் மனசுக்கு உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அம்பாள் கிட்ட வேண்டி பரிபூர்வமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம். அதை நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை, நம்ம வெள்ளிக்கிழமையிலேயே நிறைய முக்கியமாக என்ன பொருள் வாங்கினோன்னா கல்லுப்பு, அதே மாதிரி மஞ்சள், இதெல்லாம் மங்களகரமான பொருளை நம்ம வாங்குவோம். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை பிறக்கிறதுனால தலைவெள்ளி அதுவுமா நம்ம முதல்ல வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா அந்த அம்பாளோட உருவமாக இருக்கிற நமக்கு அருள் புரிகிற அந்த கல்லுப்பு தாங்க அவ்வளோ விசேஷம். ஸோ நம்ம கல்லுப்பை மறக்காமல் வாங்கிடுங்க. அதே மாதிரி மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மங்களகரமான பொருளும் வாங்குங்க. நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருகும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப விசேஷமான பொருள். அதை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பதிவு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் காலையிலேயே பூஜைலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் காலையில் வாங்கலைன்னா கூட பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயாவது இந்த மங்கள பொருளான கல்லுப்பையும் மஞ்சளையும் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லது. தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு வேண்டாம். நிறைய பேர் என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு பழக்கப்பட்டது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி சொல்லி தான் அது மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்களாக இருப்பாங்களா, அவங்களுக்கான பதிவு தான் இது. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முழுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா அம்பாளோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்கிது அப்போல்லாம் பூஜை பண்ணுங்கள். நிஜமாலுமே நம்ம எல்லாருக்குமே வழக்கம் இருக்குது, காலை மாலை 2 நேரமும் நம்ம விளக்கேற்றுறது. இப்போலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, நிறைய லேடிஸ் தான் வேலைக்கு போகிறதுனால 2 நேரம் பண்ண முடியல. அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஒரு வேளை காலைல மட்டும் விளக்கேற்றுறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. சில பேர் காலையில் டைம் இருக்காது, மாலையில் வந்து கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நிம்மதியாக பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ கிடைக்கிற டைமில் அப்போ பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, காலை மாலை 2 நேரத்தில்
ஒரு வேளையாவது நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா 2 நேரம் பண்ணிங்கனாலும் ரொம்ப விசேஷம் தான். முடியாதவங்களுக்கு ஒரு நேரமாவது பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் எதுக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பதிவு போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். நான் இன்னும் அந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கல. ஏன்னா எனக்கு வீடியோ போட்டுட்டு எடிட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. நான் இனிமேல் வரும்போது அவங்க கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு காலை மாலைன்றது, காலைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம். அதனால தான் நம்ம மார்கழி ஃபுல்லாமே நம்ம அந்த எல்லா கடவுளையும் இது பண்ணிவிட்டு அந்த மார்கழி நம்ம வெறும் பக்திக்கான மாதம், வழிபடுறதுக்கான மாதம்னே வச்சுருக்கோம். அதே மாதிரி தாங்க இந்த ஆடி மாதமும். ஆடி மாதம் தேவர்களுக்கு மாலை நேரத்தில் அவங்க விளக்கேற்றுறாங்கள்ல, அதுதான் அவங்களுக்கு ஆடி மாதம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளும் அம்பாளை வணங்கி அம்பாளை நினச்சி விளக்கு ஏற்றி பூஜை பண்ண அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நீங்கள் வீட்லேயே பண்ணலாம், கோவிலில் போய் பண்ணலாம். ஆடி மாதத்தில் நிறைய கோயிலெல்லாம் குங்கும அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கலாம். உங்கள் வீட்லேயே கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் கூட குங்கும அர்ச்சனை பண்ணலாம். திருவிளக்கு பூஜைலாம் ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கூட வீட்டில் இருக்கிற ஆரோக்கியம், வீட்டில் பார்த்திங்கன்னா வேறு என்ன கடன் தொல்லை இருந்துச்சு, கெட்ட பார்வை, திருஷ்டி எல்லாமே போய்ட்டு உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ஆடி மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஆடியில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எப்படி மறக்க முடியும்? என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, புது கல்யாணமானவங்களை ஆடி மாதம் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது கண்டிப்பாக அதுவும் ஒரு பெரிய திருவிழா தான். ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க. அவங்க தன் கணவர் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த இருக்கிற குடும்பத்து சூழ்நிலைலாம் பழகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிடும் போது அவங்களுக்கு நம்ம வீடு இன்னும் பிடிக்கும். எந்த வயசில் பொண்ணு பார்த்திங்கன்னா தாய் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க குழந்தை தாங்க, அந்த வீட்டோட பொண்ணு தான், அவங்க அந்த செல்ல பொண்ணு தான், அந்த வீட்டோட ராணி தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். திருமணம் ஆன எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போலாம் அது வழக்கத்தில் இல்லை, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் இங்கேயே இருக்கிற, அதெல்லாம் பண்ணாதீங்க. கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தாய் வீட்டில் போயிட்டு இந்த ஒரு மாதம் இருக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். இது லைஃப்பில் திருப்பி உங்களுக்கு கிடைக்காத இந்த மாதம், இந்த கல்யாணம் ஆகி வர ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு மாதமே உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கும். அது அப்படியே உங்கள் வாழ்க்கை வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு மெமரிஸாக இருக்கும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்கள் அம்மா வீட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற எந்த அம்மன் கோயிலுக்காவது போய் வழிபடுங்க. டெய்லி போக முடிஞ்சால் கூட டெய்லி போங்க, அவ்வளோ நல்லது. அபிஷேகம், ஆராதனை, பூஜை அதெல்லாம் கலந்துக்கோங்க. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும், நமக்கு அவ்வளோ நல்லதும் நடக்கும், நம்ம நினச்ச காரியெல்லாம் நிறைவேறும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போங்க. அதே மாதிரி இந்த பதிவிலேயே உங்களுக்கு இன்னொரு பதிவு கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சது வில்லிவாக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள்லாம் கூட போயிருக்கோம். நாங்களாம் போவோம், கூட்டம் நிறைய இருக்கோங்க. அந்த கோயிலுக்கே இந்த ஆடி செவ்வாய் கோயில் தான் பேர். சிவன் அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கோவிலும் விசேஷமாக இருக்கும், அங்கே அலங்காரம் எல்லாமே நல்லா இருக்கும். முடிஞ்சவங்க சென்னையில் சுற்றி பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் அந்த கோயிலையும் விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் போகும்போது எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. மயிலாப்பூர்லேருந்து வருவாங்க, திருவள்ளூர்லேருந்து வருவாங்க, கோவளத்துலேருந்து வருவாங்க, தாம்பரத்துலேருந்து வருவாங்க, பல்லாவரத்துலேருந்து வருவாங்க, எங்கெங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. அதே மாதிரி வேறு இது என்ன சொல்கிறது, வேறு மதுரை, தஞ்சாவூர் அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து கூட நிறைய ஊரில் இருந்து இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இங்கேருந்து நிறைய பேர் ஊரை விட்டு போயிருக்கிறாங்க, வேறு ஊரில் போயிருக்காங்களா, அவங்களாம் கூட இந்த ஆடி மாதம் அந்த சிவன் கோயிலில், வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. முடிஞ்சால் அதையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஆடி மாதத்தில் எல்லாருமே அம்பாளை வழிபட்டு அம்பாளோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு மனசார நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பதிவுக்கு உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.